என் புருஷனுடைய எக்ஸ்பிரஷன், அந்த எமோஷனல் அதெல்லாம் வந்து பார்க்கணுன்றதுக்காக நான் வந்து திருவாரூர்ல இருந்து அபுதாபி வந்திருக்கேன். வாங்க போய் பார்ப்போம். இது வல்லவா சிறந்த பிறந்தநாள் பரிசு. பொதுவா வெளிநாட்டுல இருக்கிறவங்க தான் திடீர்னு நம்ம ஊருக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கறத பார்த்திருந்திருக்கோம். ஆனா இங்க கொஞ்சம் உல்டாவா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தன்னுடைய கணவருக்கு சர்ப்ரைஸ் விசிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக மனைவி சொல்லாம கொள்ளாம இங்க இருந்து கிளம்பி அங்க போய் சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. அட அட வேற லெவல்ல இருக்குல்ல. சதீஷ் தலைவா அப்படின்ற பேஜ்ல இருந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. திருவாரூர் டு அபுதாபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. அபுதாபில தன்னுடைய கணவர் வேலை செஞ்சுட்டு வராரு. அவருக்கு பிறந்த நாள். இப்படிப்பட்ட இவருடைய இந்த பிறந்த நாள் அன்னைக்கு சூப்பரான ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு இவங்க அதுக்காக நம்மளே அங்க பரிசா போனா என்ன அப்படின்னு கிளம்பி போயிருந்திருக்காங்க. தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லாம திருவாரூர்ந்து கிளம்பி அபுதாபி போயாச்சு. கணவருடைய அறைக்கு போயிட்டு கதவை தட்ட வெளியே மனைவி வந்து நிக்கிறத பார்த்து கணவர் ஒரு நிமிஷம் அப்படியே அசந்து போயிட்டாரு. நிஜமாவே இது நடக்குதா இல்ல கனவா அப்படின்ற அளவுக்கு அவருக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு போல. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் கட்டி அணைச்சு தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. பார்க்கும்போதே அழகா இருந்திருக்கு. இந்த ஃபீல வெளிநாட்டுல பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பல பேரும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. எஸ், ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு ரொம்ப தூரம் இருந்தாலும் அந்த அன்பு எப்பயுமே குறையாது. அது மேலும் மேலும் அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். அந்த அன்பின் காரணமா தான் இங்க இருந்து இவ்வளவு தூரம் தள்ளி இருக்கக்கூடிய அபுதாபிக்கு தன்னுடைய கணவரை பார்க்கறதுக்காக அவருடைய அந்த ஸ்பெஷல் டே அன்னைக்கு போயிருந்திருக்காங்க. பார்க்கும்போதே அழகா இருக்குல்ல. இந்த மனைவியுடைய இந்த முயற்சிக்கு நம்ம கண்டிப்பா பாராட்டுக்களை சொல்லி ஆகணும். இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என் புருஷனுடைய எக்ஸ்பிரஷன், அந்த எமோஷனல் அதெல்லாம் வந்து